வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 4 பிரளயம் அத்தியாயம் 18 பட்டாபியின் வெற்றி. தேவப்பட்டணம் அல்லோல கல்லோலப்பட்டது. பட்டாபிராமன் வாழ்க, கருப்பு மார்க்கெட் வீழ்க என்ற கோஷம் மூலை முடுக்குகளில் எல்லாம் எழுந்தது. சின்னஞ்சிறு குழந்தைகள் முதல் தலை நரைத்த வயோதிகர்கள் வரையில் அன்று நடந்த அதிசயத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள். கருப்பு மார்க்கெட் வியாபாரத்தில் கொள்ளை பணம் சம்பாதித்த பழைய சேர்மன் இந்த தேர்தலிலும் வெற்றி பெறும் நோக்கத்துடன் 30,000 ரூபாய் வாரி இறைத்திருந்ததாக ஊரெல்லாம் பிரஸ்தாபமாய் இருந்தது. ஓட்டு ஒன்றுக்கு 100 ரூபாய் வரையில் விலை கொடுத்து வாங்க பழைய சேர்மன் பிரம்ம பிரயத்தனம் செய்ததாக சொல்லிக் கொண்டார்கள். ஆனாலும் அவருக்கு எதிராக நின்ற பட்டாபிராமன் பெரும்பான்மை ஓட்டுகள் பெற்று வெற்றி அடைந்தான். பொதுஜன அபேட்சகராகிய பட்டாபிராமன் வெற்றியடைந்தது பற்றி தேவப்பட்டணத்து பொதுமக்கள் எல்லாரும் அளவில்லாத ஆனந்தம் அடைந்தார்கள். பல விதங்களிலும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். பட்டாபிராமன் வெற்றி பெற்றதாக ஓட்டு முடிவு வெளியான உடனே ஜெயகோஷங்கள் வானலாவ எழுந்தன. பூக்கடைகளில் தொங்கிய மலர் மாலைகள் எல்லாம் அரை மணி நேரத்தில் பட்டாபிராமனுடைய கழுத்தில் வந்து விழுந்தன. பட்டாபிராமன் எங்கே என்று கேட்கும்படியாக பூமாலைகள் அவனுடைய தலைக்கு மேலே எழுந்து அவன் முகத்தையே மறைத்துவிட்டன. முன்னேற்பாடு எதுவும் இல்லாமலே ஊர்வலம் ஒன்று ஆரம்பமாயிற்று. திறந்த மோட்டார் வண்டி ஒன்றில் பட்டாபிராமனை பலவந்தமாக பொதுஜனங்கள் ஏற்றி வைத்தார்கள். எங்கிருந்தோ நாதஸ்வர வாத்தியமும் பேண்டு வாத்திய கோஷ்டியும் வந்து சேர்ந்தன. ஊர்வலமும் தேவப்பட்டணத்து வீதிகளில் எல்லாம் சாவகாசமாக சுற்றி வந்து கடைசியில் பட்டாபிராமனுடைய வீட்டில் அவனை கொண்டு வந்து விட்ட பிற்பாடு கலைந்தது. பொதுஜனங்கள் எல்லாரும் போன பிற்பாடு சில ஆப்த நண்பர்களும் பிரமுகர்களும் பட்டாபிராமனை பின்தொடர்ந்து வீட்டுக்குள்ளே வந்தார்கள். பட்டாபிராமனுடைய வீட்டில் இருந்த நாற்காலிகளில் எல்லாம் அவர்கள் உட்கார்ந்தும் இடம் போதாமல் பலர் ஜன்னல் விளிம்புகளிலும் உட்கார வேண்டியிருந்தது. ஒவ்வொருவரும் தனித்தனியே பட்டாபிராமனை பாராட்டினார்கள். பட்டாபிராமன் சேர்மன் ஆவது நிச்சயம் என்று சபதம் கூறினார்கள். சில பெரியவர்கள் வயதின் உரிமை எடுத்துக்கொண்டு மிஸ்ஸஸ் பட்டாபிராமன் எங்கே என்று கேட்டார்கள். சந்தோஷம் ஒரு பக்கமும் சங்கோஜம் ஒரு பக்கமும் பிடுங்கி தின்ன ஸ்ரீமதி லலிதா அங்கே வந்து சேர்ந்தாள். இந்த வெற்றி எல்லாம் உங்களுடைய அதிர்ஷ்ட பலத்தினாலேதான் என்று லலிதாவை பார்த்து தனித்தனியாக பலர் உபச்சாரம் சொன்னார்கள். லலிதா அங்கிருந்து போன பிறகு ஒருவர், அந்த அம்மாளுக்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டார். பட்டாபிராமனுடைய முகம் சுருங்கிற்று. அவ்வளவாக பரவாயில்லை என்று சொன்னான். சீதா அம்மாளை பற்றித்தானே கேட்கிறீர்கள்? அவருடைய உடம்புக்கு என்ன வந்தது? மனதுதான் ரொம்பவும் நொந்து போயிருக்கும் என்றார் இன்னொரு நண்பர். பொது வாழ்க்கை என்றால் இந்த மாதிரி எத்தனையோதான் இருக்கும். வம்புக்காரர்களுடைய பொய்களுக்கெல்லாம் பயந்து விடவும் கூடாது, மனத்தை சோர்வடைய விட்டுவிடவும் கூடாது என்றார் எதிர் வீட்டு தாமோதரம் பிள்ளை. மிஸ்டர் பட்டாபிராமன், நீங்கள்தான் சீதா அம்மாளுக்கு தைரியம் சொல்லி தேற்ற வேண்டும் என்றார் அட்வொகேட் அப்பாராவ். என்ன இருந்தாலும் இந்த மாதிரி அயோக்கியத்தனமாகவா அவதூறு சொல்கிறது? எனக்கென்னமோ நினைத்தாலே ரத்தம் கொதிக்கிறது என்றான் பட்டாபிராமன். அப்பா பட்டாபி, அப்படியெல்லாம் ரத்தத்தை கொதிக்கும்படி விட்டுவிடாதே. நீ எலெக்ஷனுக்கு நிற்க உத்தேசித்த போது நான் உனக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா? எலெக்ஷன் என்றால் இப்படித்தான் குப்பை கூளம் எல்லாம் வெளியில் வரும். அதற்காக ஆஹா ஊஹூ என்று அலறுவதில் பிரயோஜனமில்லை என்று சொன்னார் தாமோதரம் பிள்ளை. அதெல்லாம் இல்லை சார், இந்த மாதிரி காலி பயல்களை சும்மா விட்டுவிடக்கூடாது. துண்டு பிரசுரம் போட்டவனை கோர்ட்டுக்கு இழுத்து சந்தி சிரிக்க அடிக்க வேண்டும் என்றார் ஒரு ஆக்ரோஷக்காரர். கோர்ட்டுக்கு போவது பிசகு. அவதூறு கேசுகளில் ப்ரூஃப் செய்வது எவ்வளவு கஷ்டம் என்பது நமக்கு தெரியாதா என்ன? பேசாமல் பீனீத் கண்டெம்ட் என்று விட்டுவிடுவதுதான் சரி என்றார் அட்வொகேட் அப்பாராவ். அதுதான் சார் சரி.
சந்திரனை பார்த்து நாய் குரைத்தால் சந்திரனுக்கு என்ன குறைவு வந்துவிடும் என்றார் சாந்தமூர்த்தி. நமக்கு அப்படி தோன்றுகிறது. ஆனால் சந்திரனுக்கு என்ன தோன்றுகிறதோ என்னமோ என்றார் ஒரு ஹாஸ்ய பிரியர். கடைசியாக பட்டாபிராமன் அவனுடைய மகத்தான வெற்றியை குடும்பத்தோடு சேர்ந்து அனுபவிக்கட்டும் என்று விட்டுவிட்டு எல்லாரும் போய் சேர்ந்தார்கள். மேற்கூறிய சம்பாஷணையில் சீதாவை பற்றி கூறப்பட்ட அனுதாப வார்த்தைகள் வாசகர்களுக்கு அவ்வளவாக விளங்காமல் இருக்கலாம். விஷயம் என்னவென்று கேட்டால், ஓட்டு போடும் தினத்துக்கு முதல் நாளைக்கு முன்னால் பட்டாபிராமனை ஆதரித்து கடைசி பெரும் பொதுக்கூட்டம் நடந்தது. கேவலம் முனிசிபல் தேர்தல் கூட்டங்களில் சாதாரணமாக கண்டிராத பெரும் கூட்டம் கூடியிருந்தது. சுமார் 5000 பேர் இருக்கும். மேடையில் அபேட்சகர் பட்டாபிராமனோடு இன்னும் பல பிரமுகர்களும் பெண்மணிகளும் அமர்ந்திருந்தார்கள். பெண்மணிகளிலே சீதாவும் இருந்தாள். சென்ற 1.5 மாதமாக தேர்தல் வேலை செய்ததில் சீதா பிரமாதமான பிரசங்கியாகிவிட்டாள். அவளுடைய பேச்சிலே தேசபக்தி ததும்பிற்று, ஆவேசம் பொங்கிற்று. வீர சுதந்திரம் தாண்டவ நர்த்தனம் செய்தது. கருப்பு மார்க்கெட் சின்னாபின்னம் அடைந்தது. அக்கிரமும் அநீதியும் அதோகதி அடைந்தன. பட்டாபிராமனை ஆதரித்த சீதாவின் வார்த்தைகள் அன்பும் ஆதரவும் உருக்கொண்டவையாக வெளிவந்தன. எதிரி அபேட்சகரை தாக்கி அவளுடைய சொற்களோ ராமபாணங்களைப் போல விற்றென்று பாய்ந்து சென்று அக்கிரமத்தின் உயிர்நிலையில் தைத்தன. ஆகையால் சபையோர் எல்லோரும் வீராங்கனையான ஸ்ரீமதி சீதாதேவி எப்போது பேசப்போகிறாள் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பது வழக்கமாகிவிட்டது. மற்றவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் ஏதோ சகித்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் கடைசியாக நடந்த பெரும் பொதுக்கூட்டத்தின் போது சபையோர் பெரும் ஏமாற்றம் அடையும்படி நேர்ந்தது. ஏனெனில் ஸ்ரீமதி சீதாவின் பேச்சு அன்று நடைபெறவில்லை. வழக்கம் போல சீதா பேச எழுந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் 3-4 வாக்கியங்களுக்கு மேல் பேசவில்லை. பேச முடியவில்லை. அந்த 3-4 வாக்கியங்களையும் சீதா விம்மலுடன் பேசினாள். பிறகு பீரென்ற பெரிய அழுகையாக வந்துவிட்டது. எனவே பேச்சை நிறுத்தி கொண்டு உட்கார்ந்து விட்டாள். நல்ல வேளையாக கூட்டத்தில் குழப்பம் எதுவும் ஏற்படாமல் மேடையில் இருந்த பிரமுகர்களும் ஸ்திரீகளும் அங்கிருந்து கலைந்து போக முடிந்ததை பற்றியே அனைவரும் சந்தோஷப்பட வேண்டியதாயிற்று. சீதாவின் விபரீத நடவடிக்கைக்கு காரணமாயிருந்தது இதுதான். அன்று பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது ஜனக்கூட்டத்தின் ஓரப்பக்கங்களில் யாரோ ஒருவன் ஒரு துண்டு பிரசுரத்தை விநியோகித்தான். அதை கையில் வாங்கி படித்தவர்கள் எல்லாரும் மேடை மீதிருந்த சீதாவை உற்று பார்க்கலானார்கள். மேற்படி துண்டு பிரசுரங்கள் கைமாறி மாறி கூட்டத்தில் பரவிக்கொண்டே இருந்தன. அநேகருடைய கவனம் மேடையில் நின்று பேசுகிறவர்கள் மீதோ அவர்களுடைய பேச்சிலோ செல்லவே இல்லை. திரும்ப திரும்ப சீதாவையே அவர்கள் நோக்கிக் கொண்டிருந்தார்கள். சிலருடைய நோக்கில் பரிதாபம் இருந்தது. சிலருடைய பார்வையில் ஆத்திரம் அதிகம் இருந்தது. வேறு சிலருடைய பார்வையில் ஏளனமும் கலந்திருந்தது. இப்படி கூட்டத்தில் பலர் ஏதோ ஒரு பிரசுரத்தை பார்ப்பதும் பிறகு தன்னை பார்ப்பதுமாய் இருந்ததை சீதாவும் சிறிது நேரத்தில் கவனிக்கும்படி நேர்ந்தது. இன்னது என்ற விளக்கமில்லாத கவலையும் பீதியும் அவள் மனத்தில் உதித்தன. அந்த பிரசுரத்தை வாங்கி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமும் உண்டாயிற்று. இந்த சமயத்தில் பிரசுரத்தை விநியோகித்தவன் பிரசங்க மேடைக்கு அருகில் வந்து அதை விநியோகிக்கத் தொடங்கினான். அப்படி விநியோகிக்க கூடாதென்று சிலர் ஆட்சேபித்தார்கள். அந்த பையன் 4 துண்டு பிரசுரத்தை மேடையில் எறிந்துவிட்டு ஓட்டம் பிடித்தான். கை மாறி மாறி ஒரு பிரசுரம் சீதாவுக்கு பக்கத்தில் வந்து சேர்ந்தது. சீதா அதை கை நீட்டி வாங்கிக் கொண்டாள். வாங்கி படிக்கவும் தொடங்கினாள். முதல் 4-5 வரிகளை படித்ததுமே அவளுடைய நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்சுவது போல் இருந்தது. மேலே படித்ததும் இதயம் வெடித்துவிடும் போல தோன்றியது. படித்து முடித்ததும் உடம்பெல்லாம் 1000 தேள்கள் கொட்டினால் போன்ற துன்பம் உண்டாயிற்று. துன்பத்தோடு கலந்த சொல்ல முடியாத கோபமும் ஆத்திரமும் எழுந்தன. அந்த துண்டு பிரசுரத்தில் சீதாவை பற்றி அவ்வளவு நிந்தனையாக எழுதியிருந்தது. அவளுடைய ஒழுக்கத்தை குறை கூறியிருந்தது. அவள் தன் புருஷனை விட்டுவிட்டு அம்மாஞ்சி சூர்யாவோடு ஓடி வந்தவள் என்று எழுதியிருந்தது. அவள் தேசத்தொண்டில் சிறைப்புகவில்லை என்றும் ரயிலில் திருடியதற்காக தண்டிக்கப்பட்டவள் என்றும் கண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஜாலக்காரியின் மாயப்பேச்சில் மயங்கும் முட்டாள்களுக்கு
நன்றாக டோஸ் கொடுத்துவிட்டு அந்த துண்டு பிரசுரம் முடிவுற்றது. ஒரு பெண்ணின் மனத்தை பாதித்து வேதனைக்குள்ளாக்குவதற்கு வேறு என்ன வேண்டும்? வேதனையிலிருந்து பொங்கி எழுந்த ஆத்திரம் காரணமாக சீதா பேச எழுந்தாள். அந்த துண்டு பிரசுரத்தை குறிப்பிட்டு அதை சின்னாபின்னமாக்கி அதை எழுதினவனுடைய மதியினத்தை அமலப்படுத்த வேண்டும் என்ற ஆவேசத்துடன் பேச ஆரம்பித்தாள். அவளுடைய நோக்கம் நிறைவேறவில்லை. 4-5 வாக்கியங்கள் பேசுவதற்குள்ளேயே அழுகை பீரிட்டு கொண்டு வந்தபடியால் பேச்சை நிறுத்திவிட்டு உட்காரும்படி நேர்ந்தது. அடுத்த 2 நாளும் சீதா வெளிக்கிளம்பவே இல்லை. கேட்டவர்களுக்கெல்லாம் பட்டாபிராமன் சீதாவுக்கு உடம்பு சரியில்லை என்று பதில் சொல்லிக் கொண்டு வந்தான். மேற்படி சம்பவத்தினால் பட்டாபிராமனுடைய மனமும் வேதனை அடைந்திருந்தது. கோபமும் சொல்ல முடியாமல் வந்தது. எனினும் எலெக்ஷன் முயற்சியில் அவன் சோர்ந்து விடவில்லை. மேற்படி சம்பவம் தேர்தலில் வெற்றி பெறுவதில் அவனுடைய ஆத்திரத்தை அதிகமாக்கிவிட்டது. அம்மாதிரி பட்டாபிராமனுக்கு வேலை செய்தவர்களும் அதிக ஊக்கம் கொண்டார்கள். இந்த தேர்தலில் ஜெயிக்காவிட்டால் தங்கள் மானமே போய்விடும் என்றும், பிறகு தேவப்பட்டணத்து பொது வாழ்க்கையில் தாங்கள் தலை காட்ட முடியாதென்றும் அவர்கள் எண்ணி முன்னைவிட ஆவேசமாக வேலை செய்தார்கள். பொதுஜனங்கள், ஓட்டர்கள் மனத்தில் மேற்படி துண்டு பிரசுரம் எந்தவித மாறுதலையும் உண்டாக்கவில்லை. பொதுஜனங்களை முட்டாள்கள் என்று சொல்லி யாராவது அவர்களுடைய ஆதரவை பெற முடியுமா? வேறு என்ன விதமாக தங்களை திட்டினாலும் பொதுஜனங்கள் பொறுத்துக் கொள்வார்கள். ஆனால் நீங்கள் முட்டாள்கள் என்று சொல்லி யாரும் அவர்களுடைய ஆதரவை பெறலாம் என்று எதிர்பார்க்க முடியாது. நாங்களா முட்டாள்கள்? துண்டு பிரசுரம் எழுதிய நீதான் முட்டாள் என்பதை நிரூபித்து விடுகிறோம் என்று தேவப்பட்டணம் பொதுஜனங்கள் தீர்மானித்தார்கள். மேலும் கருப்பு மார்க்கெட்டில் பணம் சேர்த்த பழைய பெருச்சாளி இப்படியெல்லாம் ஒரு பெண்ணை பற்றி அவதூறை கிளப்பிவிட்டு தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்ள பார்க்கிறான் என்ற அபிப்பிராயமும் பொதுமக்களிடையே பரவியது. அந்த பொதுஜன அபிப்பிராயத்தையே ஓட்டுகளும் பிரதிபலித்தன. முடிவில் பட்டாபிராமன் பெரும் வெற்றியடைந்தார். அந்த மகத்தான வெற்றியானது பட்டாபிராமனுக்கு நியாயமாக அளித்திருக்கக்கூடிய ஆனந்தத்தை அளிக்கவில்லை. தெள்ளிய பாலில் சிறிது நஞ்சையும் சேர்த்துவிட்டது போல் அவனுடைய வெற்றி குதூகலத்தை சீதாவை பற்றிய அவதூறு பிரச்சாரம் பாதித்துவிட்டது. யாருடைய தூண்டுதல் அந்த எலெக்ஷனில் அவன் நிற்கும்படியான ஊக்கத்தை அளித்ததோ, யாருடைய மகத்தான முயற்சி அவனுடைய வெற்றிக்கு காரணமாயிருந்ததோ, யார் அவனுக்கு சோர்வு ஏற்பட்ட போதெல்லாம் ஆறுதல் கூறி உற்சாகமூட்டி வந்தாளோ, அத்தகைய சீதா வெற்றி கொண்டாட்ட குதூகலத்தை அவனுடன் பகிர்ந்து அனுபவிக்க முடியவில்லை. 2 நாளாக மச்சு மேலிருந்து கீழே இறங்காமலேயே இருந்து வருகிறாள். சீதாவும் சேர்ந்து கொண்டாட முடியாத இந்த வெற்றியினால் என்ன பிரயோஜனம்? இவ்விதம் பட்டாபிராமன் மனச்சோர்வுக்கு ஆளாகியிருந்த போது லலிதா தன்னுடைய தாயாருடன் பட்டாபிராமனின் ஆபீஸ் அறைக்கு வந்தாள். பட்டாபிராமன் வெற்றியடைந்ததில் அவனுடைய மாமியாரைப் போல சந்தோஷமடைந்தவர் வேறு யாரும் இருக்க முடியாது. முதல் தடவையாக மாப்பிள்ளையிடம் சங்கோஜத்தை விட்டு சரஸ்வதி அம்மாள் கலகலப்பாக பேசினாள். சந்தோஷத்தை பலவிதத்திலும் தெரிவித்த பிறகு, இந்த வைபவத்தை எல்லாம் பார்க்க அவர் இல்லாமல் போய்விட்டாரே என்று நினைத்தால் மட்டும் மனது வேதனைப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு 2 சொட்டு கண்ணீர் விட்டாள். உடனே இந்த சந்தோஷமான வேளையில் அசட்டுத்தனமாக துக்க சமாச்சாரத்தை பிரஸ்தாபித்து விட்டதற்காக வெட்கப்பட்டவளாய் விரைந்து சமையற்கட்டுக்கு போய்விட்டாள். நீங்கள் என்ன வேணுமோ சொல்லுங்கள், என் அம்மாவுக்கு உங்கள் பேரில் இருந்த பாசம் வேறு யாரிடமும் கிடையாது என்றாள் லலிதா. யார் இல்லை என்றார்கள்? உன் அம்மாவுக்கு என் பேரில் ரொம்ப பாசம்தான். ஆனால் அந்த பாசம் எனக்கு பிராண சங்கடமா இருக்கிறது என்றான் பட்டாபிராமன். அது போனால் போகட்டும். சீதா இப்படி 2 நாளாக படுத்த படுக்கையாக இருக்கிறாள். நீங்களும் எலெக்ஷன் மும்முரத்தில் இருந்து விட்டீர்கள். இப்போது மாடிக்கு போய் அவளுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு வரலாம், வாருங்களே என்றாள் லலிதா. என்ன சமாதானத்தை சொல்வது? வீண் பிடிவாதத்துக்கு நாம என்ன செய்ய முடியும்? யாரோ வழியில போகிறவன் என்னமோ சொன்னான் என்பதற்காக குப்புறப்படுத்து ஓயாமல் அழுது கொண்டிருக்கிறதா? என்ன இருந்தாலும் பெண் பிள்ளை என்பது சரியாயிருக்கிறது. இப்படிப்பட்ட கோழை மனதுள்ளவர்கள் பொது வேலைக்கு வரவே கூடாது என்றான் பட்டாபிராமன். சூர்யாவும் அன்றைக்கு அப்படித்தான் சொன்னா. எலெக்ஷன் தொல்லைக்கு பெண் பிள்ளைகள் போகக்கூடாது என்றான்.
சூர்யா என்ன உளறினால் இப்போது என்ன? அவன் என்ன எலெக்ஷனுக்கே நிற்கக்கூடாது என்று சொன்னான். நின்றதனால் என்ன குடிமுழுகி போய்விட்டது? இன்றைக்கு ஊரெல்லாம் ஜெய கோஷம் செய்கிறதோ இல்லையோ என்று பட்டாபிராமன் கர்வம் ததும்ப பேசினான். அதற்கு என்ன ஆட்சேபனை? வெறுமனையா ஜெயகோஷம் செய்கிறார்கள்? பட்டாபிராமனுக்கு ஜெய என்றுதான் கோஷிக்கிறார்கள். நம்முடைய கல்யாணத்தன்று எல்லாரும் என்னை பிடிவாதம் செய்ததின் பேரில் மாமவ பட்டாபிராமா என்று நான் பாடினேன். அது இன்றைக்குத்தான் நிஜமாயிற்று. இன்றுதானே உங்களுக்கு பட்டாபிஷேகம் என்று லலிதா அன்பு ததும்ப பதில் கூறினாள். சரி சரி, நீ உன்னுடைய பழைய பெருமையை பீத்திக்கொள்ள ஆரம்பித்து விட்டாயாக்கும். இன்னும் எனக்கு பட்டாபிஷேகம் ஆகவில்லை. இன்றைக்கு துவஜாரோகணம்தான் நடந்திருக்கிறது. சேர்மன் வேலையும் கிடைத்த பிறகுதான் பட்டாபிஷேகம் நடந்தது என்று சொல்லலாம். அதற்கு என்ன பிரமாதம்? இது ஆனது போல் அதுவும் ஆகிவிடுகிறது. என் வாக்கு பொய்யாகாது. நீங்கள் வேணுமானால் பாருங்கள். ரொம்ப லட்சணம்தான். உன்னுடைய திருவாக்கின் மகிமையினாலேதான் எனக்கு தேர்தலில் வெற்றி கிடைத்தது என்று உன் எண்ணமாக்கும். எலெக்ஷனுக்கே நான் நிற்கக்கூடாது என்று நீ முரண்டு பிடித்ததை மறந்து விட்டாயாக்கும். அந்த சமயம் சீதா மட்டும் என்னுடைய கட்சியில் நின்று பேசியிராவிட்டால் அதை பற்றி யார் என்ன சொன்னார்கள்? சீதா தங்கா இந்த தேர்தலில் நமக்கு செய்த ஒத்தாசையை மறக்க முடியுமா? அப்படியொன்றும் உன்னத்தங்கா பிரமாத ஒத்தாசை எனக்கு செய்துவிடவில்லை. அவள் இல்லாவிட்டால் நான் ஜெயித்திருக்க மாட்டேன் என்கிறாயா? அழகாய்த்தான் இருக்கிறது. நான் அப்படி சொல்வேனா என்ன? உங்களுடைய தியாகத்தினாலும் செல்வாக்கினாலும் நீங்கள் ஜெயித்தீர்கள். அதை பற்றி சந்தேகமில்லை. ஆனால் சீதா அத்தங்காவும் எவ்வளவோ பாடுபட்டு ஒத்தாசை செய்திருக்கிறாள். அதை நாம் மறக்கக்கூடாது. கொஞ்சம் மேலே போய் அத்தங்காவை பார்த்துவிட்டு வரலாம் வாருங்கள். நீங்கள் 2 வார்த்தை உன்னால் தான் ஜெயித்தேன் என்று சொல்வதினால் ஒன்றும் முழுகி போய்விடாது. அவளுக்கு திருப்தியாயிருக்கும். அவளுடைய திருப்திக்காகவா நான் ஜென்மம் எடுத்திருக்கிறேன்? அதெல்லாம் முடியாத காரியம். ஊரெல்லாம் திரண்டு வந்து ஊர்வலம் நடத்தி எனக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு இவளுக்கு மச்சுப்படி இறங்கி வரக்கூட முடியவில்லை. அவள் இறங்கி வந்தால் வரட்டும், வராவிட்டால் போகட்டும். நான் போய் அவளுடைய முகவாய் கட்டையை பிடித்துக்கொண்டு கெஞ்ச முடியாது, தெரிகிறதா? இப்படி பட்டாபிராமன் ஆத்திரமாக பேசிக் கொண்டிருக்கும் போது யாரோ மச்சுப்படி இறங்கி வரும் சத்தம் கேட்டது. உடனே அந்த தம்பதிகள் பேச்சை நிறுத்தினார்கள். 2 நிமிஷத்துக்கெல்லாம் சீதா அறைக்குள்ளே பிரவேசித்தாள். அத்தங்கா, உனக்கு 100 வயது என்றாள் லலிதா. வாருங்கள் வாருங்கள், இப்போதுதான் மாடிக்கு வந்து உங்களை பார்க்கலாம் என்று பேசிக் கொண்டிருந்தோம். அதற்குள் நீங்களே இறங்கி வந்து விட்டீர்கள். தலைவலி இப்போது எப்படி இருக்கிறது என்றான் பட்டாபிராமன். உங்களுடைய வெற்றி செய்தி கேட்டதும் தலைவலி பறந்து போய்விட்டது. ரொம்ப சந்தோஷம் என்றாள் சீதா. எல்லாம் நீங்கள் கொடுத்த ஊக்கத்தினாலும் செய்த ஒத்தாசையினாலும் தான். உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் என்றான் பட்டாபிராமன். நான் என்ன அப்படி பிரமாத ஒத்தாசை செய்து புரட்டிவிட்டேன்? லலிதாவின் அதிர்ஷ்டத்துக்கு எல்லாம் தானே நடக்கும் என்று சீதா சொல்லிவிட்டு லலிதாவின் கன்னங்களை தடவி கொடுத்து திருஷ்டி கழிக்கும் பாவனையாக நெற்றியில் கையை வைத்து நெரித்து கொண்டாள். லலிதாவுக்கு ஆனந்தமாயிருந்தது. சீதா மலர்ந்த முகத்துடன் எழுந்து வந்ததை நினைத்து களிப்படைந்தாள். தன் கணவரோ சற்று முன் கடுமையாக பேசியதை மறந்து அவளிடம் மரியாதையாக பேசுகிறார். பட்டாபிராமனுடைய வெற்றியினால் லலிதாவுக்கு ஏற்பட்ட குதூகலம் இப்போது பூர்த்தியாகிவிட்டது. அத்தங்கா, இந்த மனுஷருடைய பேராசைய கேளு. இவருக்கு இந்த எலெக்ஷனில் வெற்றி கிடைத்தது போதாதான், சேர்மன் பதவியும் கிடைத்தால்தான் சந்தோஷப்படலாமா என்றாள் சீமதி லலிதா. உன் அதிர்ஷ்டத்துக்கு அதுவும் தானே நடக்கிறது என்று சீதா கூறினாள். அப்போது பட்டாபி குறுக்கிட்டு, இவள் சொல்கிறதை நீங்கள் நம்பாதீர்கள். இவளுக்கு சேர்மன் வைஃப் என்று தன்னை எல்லாரும் கொண்டாட வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறது. அந்த படியை என் தலையின் பேரில் போட்டுவிட பார்க்கிறாள் என்று சொன்னான். லலிதா அப்படி ஆசைப்படுவதில் என்ன தவறு? எனக்கு கூடத்தான் நீங்கள் சேர்மனாகி பார்க்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறது என்று பரிவுடன் கூறினாள் சீதா. அந்த ஆசை நிறைவேற வேண்டுமானால் நீங்கள் முன்போல எனக்கு உதவி செய்ய வேண்டும். மாடியிலே போய் படுத்துக்கொள்ளக்கூடாது. இனிமேல்
என்னால் உங்களுக்கு உபகாரம் கிடையாது. ஒருவேளை அபகாரம் நேர்ந்தாலும் நேரும். 2 நாளாக நான் தீவிரமாக யோசனை செய்து பார்த்தேன். ஸ்திரீகள் எலெக்ஷன் முதலிய பொது காரியங்களில் தலையிடவே கூடாது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன். பொதுஜனங்கள் ரொம்ப பொல்லாதவர்கள் என்றாள் சீதா. நீங்கள் சொல்வது சுத்த தப்பு. இன்றைக்கு என்னை வாழ்த்து கூற வந்தவர்கள் எல்லாரும் தங்களை பற்றி அன்புடன் விசாரித்தார்கள். ஒருவராவது தவறாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இன்றைக்கு ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆனால் நாளைக்கு சொல்வார்கள். பொதுஜனங்கள் பேரில் ஏன் உங்களுக்கு இவ்வளவு அவநம்பிக்கையோ தெரியவில்லை. எவனோ ஒரு காலிப்பயல் என்னமோ பிதற்றினால் அதற்காக எல்லாரையும் சேர்த்து குறை சொல்லலாமா? அந்த நோட்டீஸை நீங்கள் பார்த்தீர்களோ என்னமோ தெரியவில்லை. பார்த்திருந்தால் உங்களுக்கும் என்னைப் போல் ரத்தம் கொதித்திருக்கும். அம்மாதிரியெல்லாம் எழுதியவனை வெட்டி போட்டு விடலாம் என்று தோன்றியிருக்கும். இந்த சமயத்தில் லலிதா குறுக்கிட்டு, போதும் இந்த பேச்சு. சந்தோஷமான சமயத்தில் அந்த அக்கிரமத்தை பற்றி எதற்காக பேச வேண்டும்? சாப்பிட போலாம் வாருங்கள் என்று சொன்னாள். 3 பேரும் சாப்பிடுவதற்கு போனார்கள். சாப்பிடுகிற போது சிரிப்பும் விளையாட்டுமாய் இருந்தது. உணவு அருந்தியதும் சீதா மச்சு அறைக்கும் பட்டாபிராமன் வாசல் திண்ணைக்கும் போனார்கள். பிறகு சரஸ்வதி அம்மாள் லலிதாவிடம், இந்த பெண் இனிமே இங்கு அதிக காலம் இருப்பது நன்றாயிராது. சீக்கிரம் ஊருக்கு கிளம்பி போனால் நன்றாயிருக்கும் என்றாள். நன்றாயிருக்கிறதடி அம்மா நீ சொல்லுகிறது. காரியம் ஆகிறவரை காலப்பிடி என்று சொல்வது போலல்லவா இருக்கிறது. சீதா அத்தங்கா மட்டும் வந்திராவிட்டால் உன் மாப்பிள்ளை எலெக்ஷனுக்கு நின்னிருக்க மாட்டார், ஜெயித்தும் இருக்க மாட்டார். நீயே எத்தனையோ தடவை அப்படி சொல்லி இருக்கிறாய். இப்போது சீதா சீக்கிரம் ஊருக்கு போனால் தேவலை என்கிறாயே. அவள் செய்ததை நான் இல்லை என்றா சொல்கிறேன். ஏதோ ஒத்தாசை செய்தாள், வாஸ்தவந்தான். ஆனா கடைசியில பெரிய கல்லா தூக்கி போட்டு விட்டாள். வீணாக பழி சொல்லாதே. அவள் என்ன செய்தாள் பாவம்? அவள் என்ன செய்தாளோ என்னமோ, எனக்கு எப்படி தெரியும்? புகையுள்ள இடத்தில் நெருப்பு இல்லாமல் போகாது. ஏதோ அவளுடைய நடத்தையில் கல்மிஷம் இல்லாமற் போனால் அப்படி துணிந்து அச்சு பிரசுரம் போடுவார்களா என்றாள் சரஸ்வதி அம்மாள். அம்மா அம்மா, ஒத்தங்காளை பற்றி அவதூறு சொல்லாதே. சொன்னா உனக்குத்தான் பாவம். நான் சொல்லவில்லைடி அம்மா, நான் சொல்லவில்லை. என் வாயை வேணுமானால் நீ மூடலாம், ஊர் வாயை மூட முடியுமா? அடுத்தபடி இன்னொரு பெரிய வேலை இருக்கிறதே, சேர்மன் வேலை. அது மாப்பிள்ளைக்கு ஆக வேண்டுமே என்று எனக்கு கவலையாயிருக்கிறது. சீதா நல்ல எண்ணம் உள்ளவளாயிருந்தா 2 நாளில் கிளம்பி போய்விடுவதுதான் நியாயம். அவளுக்கும் ஒரு புருஷன் இருக்கிறான், ஒரு குழந்தையும் இருக்கிறாள் அல்லவா? இன்னொருவர் வீட்டிலேயே இவள் வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தால் இவளுடைய குடும்பம் என்ன ஆகிறது? நீ இப்படி போய் இன்னொருவர் வீட்டிலே இருப்பாயா? யோசித்து பாரு என்றாள் சரஸ்வதி அம்மாள். அம்மா சொல்வதிலும் கொஞ்சம் உண்மை இருக்கிறது என்று லலிதாவுக்கு தோன்றியது. அத்தியாயம் 18 பட்டாபியின் வெற்றி நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.